கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யோபு 42:2 தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை எம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆகையால் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. வேதத்திலே தாவீது கோலியாத்தை வென்ற கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்ற சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீதின் மூத்த சகோதரர் மூவரும் கூட சவுலுடன் யுத்தத்துக்கு போயிருந்தனர். அவர்களை பார்த்து விசாரித்து வரும்படி தகப்பன் ஈசாய் தாவீதை அவ்விடத்துக்கு அனுப்புகிறார். வந்த தாவீது தன் சகோதரரோடு பேசிக் கொண்டிருக்கையில் அந்த கோலியாத் முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டு இஸ்ரவேல் மனுஷரிடம் அதை பற்றி விசாரித்தான். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். சகோதரன் கூறிய அந்த வார்த்தையினால் மனமடிவடைந்து தாவீது வீட்டுக்கு திரும்பி போயிருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. கர்த்தர் கோலியாத்தை தாவீதின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். இதே போன்றுதான் வேதத்திலே யோசேப்பு என்பவன் தான் கண்ட 2 கனவின் நிமித்தம் தன் சகோதரர்களாலே முற்றிலுமாய் வெறுக்கப்படுகிறான். ஒரு முறை இவனுடைய சகோதரர்கள் சீகேம் என்ற இடத்திற்கு ஆடுகளை மேய்க்க சென்றிருந்தனர். அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா என்று பார்த்து மறு செய்தி கொண்டு வரும்படி தகப்பன் யோசேப்பை அவர்களிடம் அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் அவனை ஒரு தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே போட்டு விட்டார்கள். பின்னர் அவ்வழியால் வந்த வர்த்தகரான மீதியானியரிடம் விற்கப்பட்டு யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். தண்ணீர் இல்லாத குழியிலே அவன் மடிந்து போவது தேவனுடைய திட்டம் அல்ல. அடிமையாக போன அவனை கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். இது உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு தந்தை தனது 10 வயது மகன் அமைதியாக அழுவதை கண்டார். என்ன நடந்தது மகனே? எனது பணக்கார வகுப்பு தோழர்கள் என்னை தோட்டக்காரரின் மகன் என கேலி செய்கின்றனர் என்றான். என்னுடன் வா மகனே, சில விதைகளை நடுவோம், அது உன்னை உற்சாகப்படுத்தலாம் என்று தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். 2 பூ விதைகளை கையில் எடுத்து இப்போ ஒரு பரிசோதனையை மேற்கொள்வோம். 2 பேரும் இந்த விதைகளை தனித்தனியாக நடுவோம். ஒன்றை நான் கவனிப்பேன், மற்றதை நீ கவனித்துக்கொள். நான் ஏரியில் இருந்து சுத்தமான தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுகிறேன். ஆனால் நீ குளத்தில் உள்ள அழுக்கு தண்ணீரை எடுத்து வந்து ஊற்று. வரும் வாரங்களில் முடிவை பார்ப்போம். சில நாட்களின் பின் தந்தை தனது மகனை அழைத்து வந்து, இந்த 2 பூக்களை பார்த்து உனது முடிவுகளை சொல்லென்றார். சிறுவன் சொன்னான், உங்களுடையதை விட என் பூ நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. தந்தை சிரித்து கொண்டே சொன்னார், அழுக்கு நீர் ஒரு செடி வளர்வதை தடுக்காது, மாறாக அது செழித்து வளர உதவும். மகனே, உன்னை தாழ்த்தி உன் கனவுகளை கேலி செய்பவர்கள், உன்மீது அழுக்கை வீசுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். உன்மீது எந்த தவறும் இல்லை என்றால் அவை ஒருபோதும் உன்னை வீழ்த்தி விடாது என்றார் அப்பா. ஆமென அன்பானவர்களே, இந்த சிறுவனை போலவே எங்களில் பலர் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகலாம். தாவீதின் வாழ்வில், யோசேப்பின் வாழ்வில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதது போலவே எங்கள் வாழ்விலும் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்மை நம்புகிற எங்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்தபடி எப்போதும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை காத்து நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.